பரோ வியூஹஸ்ச விபவः நியந்தா சர்வதேஹினாம் அர்ச்சாவதாரஸ்ச ததா தயாளுஃப் புருஷாகிருதிஹி. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய கருணையாலே பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக 5 நிலைகளில் எழுந்தருளி இருக்கிறார். முதல் நிலை வைகுந்தத்தில் இருக்கும் நிலை, அவருக்கு பரவாசுதேவன் என்று பெயர். அடுத்தது வியூகமூர்த்தி என்று தன்னையே 4ஆக பிரித்து கொண்டு வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்கிற பெயர்களோடு பகவான் காட்சி அளிக்கிறார். அந்த வியூகமூர்த்தி தான் உலகத்தை படைப்பது, காப்பது, அழிப்பது, சாஸ்திரங்களை உலகத்தில் பரப்புவது, மக்களுக்கு தேவை ஏற்படும் போது வந்து உதவுவது, இந்த எல்லா செயல்களையும் செய்கிறார். அதற்கு பிறகு ராமன், கண்ணன், மத்ஸ்யம், கூர்மம் முதலான அவதாரங்களை பகவான் எடுக்கிறார். 4ஆவதாக நமக்குள்ளே அந்தர்யாமியாக மறைந்து காட்சி கொடுக்கிறார். 5ஆவது அர்ச்சாவதாரங்களாக சேவை சாதிக்கிறார். இதில் அர்ச்சாவதாரம் என்பது மற்ற நிலைகளுடைய ஒரு நீட்சி என்று கண்டிப்பாக கொள்ளலாம். ஏன்னா அர்ச்சாவதாரத்தில் பகவானை எந்த வடிவத்தில் சேவிக்கிறோம்? ஒன்று வைகுந்தத்தில் இருப்பது போல் அமர்ந்த திருக்கோலத்தில் பரமபதநாதனைப் போலவே இந்த உலகத்தில் காட்சி அளிக்கலாம். அல்லது பார்க்கடலில் சயனித்திருக்கிறாரே பகவான் க்ஷீராப்தி நாதன், அவரைப் போல கிடந்த திருக்கோலத்திலும் இந்த பூலோகத்தில் அர்ச்சாமூர்த்திகளை சேவித்துக் கொள்ளுகிறோம். ராமன், கண்ணன், வராகர் முதலான வடிவங்களிலும் சேவித்துக் கொள்ளுகிறோம். அப்ப பரவாசுதேவனை வைகுந்தத்தில் போய் சென்று காண முடியாதவர்களும் இந்த உலகத்தில் பரவாசுதேவன் கோலத்தில் இருக்கும் அர்ச்சாமூர்த்தியை சேவிக்கலாம். வியூகமூர்த்தியாக பார்க்கடலுக்கு போய் சேவிக்க முடியாதவர்களும் கூட இங்கு சயனித்திருக்கிற பெருமாள்களை சேவித்துக் கொள்ளலாம். கண்ணனையோ ராமனையோ அன்று காண இழந்தவர்களும் கூட இன்றைக்கு கிருஷ்ணராமர்களை அர்ச்சாவதாரமாக சேவித்துக் கொள்ளலாம். இப்படி பின்னானார் வணங்கும் சோதி, அந்தந்த காலத்தில் அதை தரிசிக்க விட்டவர்களும் கூட அது அனைத்தையும் தரிசிப்பதற்காகத்தான் அர்ச்சாமூர்த்திகளில் இத்தனை வகைகளில் வடிவங்களில் பகவான் காட்சி கொடுக்கிறாராம். தற்போது நாம் ஒரு திவ்யதேசத்தை அடைந்திருக்கிறோம். மலையாள திவ்யதேசங்களுக்குள்ளே திருநாவாய் என்கிற முதல் திவ்யதேசத்தை கடந்த பகுதிகளிலே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் வந்திருப்பது அந்த திருநாவாய்க்கு அருகிலேயே இருக்கக்கூடிய திருவித்துவக்கோடு என்கிற அழகான திவ்யதேசம். இதுவும் கேரளத்தினுடைய வடக்கு பகுதி. திருநாவாய் என்கிற திவ்யதேசம் பாரத புழாவினுடைய கரையில் இருந்தது. அங்கு பகவானை முகுந்தன் என்கிற பகவானை தரிசித்து கொண்டோம். அதற்கு அருகிலேயேதான் திருவித்துவக்கோடு என்று ஆழ்வார்களால் பாடப்பட்ட உயர்ந்த ஒரு திவ்யதேசம் காண கிடைக்கிறது. இன்றைய காலத்தில் திருமிட்டக்கோடு. இன்னைக்கு எழுதும்போது நீங்கள் மேப்பிலெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னால் வித்துவக்கோடுன்னு தேடினாலாம் சட்டுன்னு கிடைக்காது. மிட்டக்கோடு, திருமிட்டக்கோடு என்று தான் இதற்கு இன்றைக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் பகவான் அழகான மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். இந்த ஊருக்கு என்ன சிறப்பென்றால், வியூகமூர்த்தியை கூட நாம் அர்ச்சாவதாரத்தில் தரிசித்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தேனே, அந்த வியூகமூர்த்தி 4 மூர்த்திகள் என்று கீழே பார்த்தோம். திருப்பார்க்கடல் என்கிற திவ்யதேசத்தை பார்க்கும் பொழுது முதல்ல வாசுதேவன் இருப்பார். அவரிடமிருந்து சங்கர்ஷணன் தோன்றுவார். அவரிடமிருந்து பிரத்யும்னன் தோன்றுவார். அவரிடமிருந்து அனிருத்தன் தோன்றுவார். சங்கர்ஷணனுக்கு எந்த 2 குணங்கள் முக்கியம்? அனிருத்தனுக்கு எந்த 2 குணங்கள் முக்கியம்? சங்கர்ஷணன் அழிப்பு தொழிலை செய்பவர், பிரத்யும்னன் படைக்கும் தொழிலை செய்பவர், அனிருத்தன் காக்கும் தொழிலை செய்பவர். இதெல்லாத்தையும் விரிவாக பார்த்திருக்கிறோம். அந்த 4 பேர், வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் 4 பேரையும் நாம் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு இந்த ஊருக்குத்தான் வர வேண்டும். இங்கு இருக்கிற கோவிலுக்கே 4 மூர்த்தி கோவில், 4 மூர்த்தி கோவில் என்றுதான் பெயர். ஏன்னா இந்த 4 வடிவங்களிலும் வியூக நிலையில் பகவானுக்கு இருக்கக்கூடிய 4 வடிவங்களோடும் இந்த திருவித்துவக்கோடு என்கிற திவ்யதேசத்திலே பகவான் காட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துக்கு பகவான் ஏன் வந்தார்? ஏன் இப்படி 4ஆக காட்சி கொடுக்கிறார் என்றால், யாரோ ஒரு பக்தனுக்காக இருக்க வேண்டும். எந்த இடத்திலுமே 108 திவ்யதேச சரித்திரத்தையும் எடுத்து பாருங்க, யாரோ ஒரு பக்தனுக்காகத்தான் பகவான் தோன்றி இருக்கிறார். வெறும தீயவர்களை அழிப்பதற்காக தோன்றினார் என்பதல்ல.
தீயவனை அழிப்பதும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்குத்தானே. அப்ப பகவானுடைய மூர்த்திகளுக்கு காரணமே பக்தனுடைய பிரார்த்தனை. அதற்கு இணங்கத்தான் இங்கும் நால்வராக காட்சி கொடுக்கிறார் பகவான். இப்படி அழகான 4 மூர்த்திகளாக காட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அப்ப மிக உயர்ந்த யாரோ ஒரு பக்தன் பிரார்த்தித்திருக்க வேண்டும். யார் என்று பார்த்தால் அம்பரீஷன் என்று சூரிய வம்சத்தில் பிறந்த ராமனுக்கு மூதாதையரான ஒரு ராஜா இருந்தார். அந்த பக்தனை ரட்சிப்பதற்காக தன்னுடைய சக்கராயுதத்தை பகவான் அவனிடத்துல கொடுத்து வைத்திருந்தாராம். அப்ப எவ்வளவு நெருக்கமான பக்தனாக இருந்திருக்க வேண்டும். அவனை பற்றி வியாசர் தன்னுடைய பாகவத புராணத்தில் தெரிவிக்கிறார். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹீம் அவ்யயாம் ச ஸ்ரியம் லப்த்வா விபவம் ச அதுலம் புவி வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். அவனுக்கு இந்த 7 தீவுகளை கொண்ட பூமண்டலம் இருக்கிறதே, அதெல்லாம் பார்க்கடலை பற்றி பார்க்கும்போது பார்த்திருக்கிறோம். ஜம்பூ தீபம், அதுக்கப்புறம் ஷால்மலி தீபம், ஷாகத்வீபம், பிளக்ஷத்வீபம், கருஞ்சத்வீபம், இதெல்லாம் பார்த்தோமே. 7 தீவுகளையும் கொண்ட இந்த பூமண்டலத்தையே இந்த அம்பரீஷன் தான் ஆண்டு வந்தானாம். அவ்யயாம்ச ஸ்ரீயம் லப்துவா, அது குறையாத வளர்ந்து கொண்டே போகக்கூடிய செல்வம் அவனிடத்தில் இருந்தது. இது அத்தனையும் இருந்தாலும் இதம் லோஷ்டவது ஸ்மிருதம், இதை சின்ன ஒரு கல்லு போல ஒரு மண்ணு போல அவன் மதித்தானாம். இப்பேற்பட்ட செல்வம் ராஜ்யம் இருந்தாலும் அதில் அவனுக்கு ஆசையே கிடையாது. அவனுடைய மனதெல்லாம் வாசுதேவனான பகவானிடத்திலும் அவனுடைய பக்தர்களிடத்திலும் ஈடுபட்டிருந்ததா. பகவானிடத்திலும் பக்தி இருக்க வேண்டும். அது மட்டும் போராது, அதனுடைய முதிர்ந்த நிலை என்ன தெரியுமா? அவனுடைய பக்தர்களிடத்தில் நமக்கு பக்தி இருக்க வேண்டும். அந்த நிலையில் தான் அம்பரீஷன் வாழ்ந்து வந்தான். அவன் பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவன். அவன் இந்த இடத்தில் இருந்து கொண்டு பகவானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போது பகவான் ஒரு சின்ன விளையாட்டு, தன்னுடைய பக்தனுடைய பக்தி அவனுடைய நம்பிக்கையை உலகத்தார் அறிய வேண்டும், நம் பக்தனின் பெருமை உலகத்தில் பரவ வேண்டும்னு எப்பவுமே பகவானுக்கு எண்ணம் உண்டு. இல்லாவிட்டால் யோசித்து பாருங்கள், ராமாயணத்தில் ஹனுமானுக்கு எவ்வளவு பெருமை சொல்லப்படுகிறது. சுந்தரகாண்டம் முழுக்க படித்தோம்னால் ராமன் என்று ஒரு கதாபாத்திரத்தையே நாம மறந்து போயிடுவோம். சுந்தரகாண்டம் முழுக்க ராமனை பற்றின பேச்சே கிடையாது. கடைசியில் 60 சர்க்கங்கள் முடிகிற சமயத்துக்குத்தான் ஹனுமான் திரும்ப வந்து ராமனை சந்தித்து கண்டேன் சீதையை என்று சொன்னார். இவ்வளவு ஒரே வரிதான். அப்ப ராமனை பத்தின பேச்சே கிடையாது. இவ்வளவு பெரிய காவியம் ராமனின் புகழ் சொல்ல வந்ததாக இருந்தால் அவரை பத்தி மட்டும்தானே பேசியிருக்கணும். ஆனா பகவானுடைய கருணை எப்படிப்பட்டது, அவருடைய ஔதாரியம் எப்படி என்றால் சீதையனுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியணும், ஹனுமானுடைய பெருமையை எல்லாருக்கும் தெரியணும், பரதனுடைய ஆழமான பக்தியை அனைவரும் உணர வேண்டும். இப்படி பக்தர்களுக்கு பெருமை ஏற்பட்டால் அதில் பகவானுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அதனால் அம்பரீஷனுடைய பெருமையை உலகத்தார் அறிய வேண்டும் என்பதற்காக தானே ஒரு விளையாட்டு விளையாடினார். தானே இந்திரனை போன்ற வடிவத்தை எடுத்துக்கொண்டார். பெரிய வெள்ளை யானை, ஐராவதம்னு இந்திரனுக்கு யானை இருக்கிறதே, அந்த ஐராவதம் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு நேர அம்பரீஷன் இடத்துல வந்து தவத்தை நிறுத்தச் சொல்லி, உனக்கு நீ செய்த தவத்தினால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் எதை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்று பகவான் இந்திரன் வடிவத்தில் வந்து அம்பரீஷனிடத்தில் தெரிவித்தார். அம்பரீஷன் கைகூப்பினார். நான் எதையும் ஆசைப்பட்டு இந்த தவத்தை இந்த ஆராதனங்களை எல்லாம் செய்யவில்லை. நான் செய்யும் கர்மங்கள் அனைத்துமே நாராயணனுக்கு கைங்கரியமாக தொண்டாக செய்கிறேனே தவிர இதை செய்து ஒரு பயனை அடைய வேண்டும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. மேலும் அப்படியே எனக்கு ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டதாக இருந்தாலும் உன்னிடத்தில் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன்? இந்திரனுக்கு சக்தி இருக்கிறதே, அவரிடத்துல கேட்டால் நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கலாம், ஆரோக்கியம் கிடைக்கலாம், மனைவி மக்கள் குடும்ப நலம் கிடைக்கலாம். கேட்க வேண்டியதானே என்னால்? யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு இருக்கிறது, வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறாள். அந்த மனைவிக்கு ஏதோ ஒரு நகை வேண்டும்னு வச்சுக்கோங்க, அதை தன்னுடைய கணவனிடத்துல தானே அவள் கேட்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக அவரிடத்துல போய் எனக்கு நகை வாங்கி கொடுன்னு சொல்லலாமா? ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள், குழந்தை பொம்மை வேணும்னு யாரிடத்துல பிரார்த்திக்க போகுது? தகப்பனார் தாயாரிடத்துல தான் பிரார்த்திக்கும். எத்தனை அழுதாலும் அந்த தாயாரிடத்துல தான் கேட்குமே தவிர பக்கத்து வீட்டிலையும் ஒரு அம்மா இருக்கா, நான் அவளிடத்தில் போய் கேட்டுக்கொள்ளுகிறேன்னு குழந்தை சொல்லவே சொல்லாது. அதை போல ஒரு பக்தன் நாராயணனிடத்தில் முழுமையான பக்தி ஒருவனுக்கு இருந்தால் அவரை தவிர வேறு ஒருவரிடத்தில் எதையுமே கேட்கக்கூடாதாம். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். பகவானே, நீதான் என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டும்,
நீ போக்காவிட்டால் எனக்கு வேற ஆள் கிடையாது. உன்னை விட்டால் யாரிடமும் நான் கேட்பதாக இல்லை. உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீ வந்து போக்கு. நீ போக்க மாட்டாய் என்றால் நான் பக்கத்து வீட்டுக்கார இடத்துல போய் கேட்க முடியாது, உன் காலில் தான் விழுந்து பிரார்த்திக்க முடியும் என்று பகவானிடத்தில் நகராத விசுவாசம், நம்பிக்கை. அவருக்கு மட்டும்தான் நான் அடிபணிந்தவன், அவரிடத்தில் மட்டும்தான் எந்த ஒரு நன்மையும் நான் கேட்டு பெறுவேன், மற்றவர்களிடத்தில் கேட்க மாட்டேன் என்கிற பக்தி அம்பரீஷனுக்கு இருந்தது. அதனால இந்திரனிடத்தில் சொன்னார், உன்னிடத்துல கேட்க முடியாது, நான் நாராயணனிடத்தில் மட்டும்தான் கேட்பேன்னு தெரிவித்தார். பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம். தன்னுடைய வேஷத்தை கலைத்து கொண்டு, நான் தான் நாராயணன், இந்திரனை போல வேஷமிட்டு கொண்டு வந்தேன், இப்ப கேளும், உனக்கு என்ன வேண்டுமோ நான் கொடுக்கிறேன் என்று பகவான் கூறினாராம். அப்ப அம்பரீஷன் என்ன வேணாலும் கேட்டுக்கலாமே, மோட்சம் கொடுன்னு கேட்டிருக்கலாம், என் ராஜ்யத்தை இன்னும் வளர்த்து கொடுன்னு கேட்டிருக்கலாம், இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயுசு கொடுன்னு கேட்டிருக்கலாம். எதையுமே கேட்கவில்லை. அவர் என்ன தெரியுமா கேட்டார்? வாசுதேவன் என்கிற மூர்த்தியாக, வியூகமூர்த்தியாக இருக்கிறாயே, அதில் 4ஆக உன்னை பிரித்து கொண்டிருக்கிறாயாமே, அந்த பார்க்கடலுக்கு என்னால் வந்து தரிசிக்க முடியாது, அந்த காட்சியை எனக்கு இங்கு கொடுக்க வேண்டும் என்று அம்பரீஷன் பிரார்த்திக்கிறார். அதனால தான் இந்த கோவில் திருவெத்துவக்கோடு என்கிற திவ்யதேசத்திலே வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று பகவானுக்கு 4 மூர்த்திகள், வடிவங்கள் உண்டு. வியூகமூர்த்திகள் என்று சொல்லுகிறோம். அதே வடிவங்களோடு 4 பெருமாள்களாக இந்த கோவிலிலே பகவான் காட்சி கொடுக்கிறார். அதனால தான் இந்த ஊருக்கு 4 மூர்த்தி ஸ்தலம், 4 மூர்த்தி கோவில் என்று பிரசித்தமாக பெயர் வழங்கப்படுகிறது. அப்ப அம்பரீஷனுடைய பிரார்த்தனைக்காகவே பகவான் இங்கு வந்து கோவில் கொண்டு இன்று வரை நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இது அம்பரீஷனுடைய ஒரு சரித்திரம் மட்டுமல்ல. இந்த இடத்தில் இந்த பெருமான் அர்ஜுனனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாள் என்று சொல்லப்படுகிறார். இந்த கேரளத்திலேயே பாண்டவர்களுக்கும் இந்த ஊருக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அவர்கள் காட்டில் வாழ்ந்தபோது இந்த இடத்திலும் வந்து இருந்திருக்கிறார்கள். இந்த ஊரிலேயே 4 மூர்த்திகள் இருக்கிறார்களே. அம்பரீஷன் காலம் என்பது யுதிஷ்டிரனுடைய காலத்துக்கு வெகு முன்னால். அந்த அம்பரீஷனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 4 மூர்த்திகளையும் பாண்டவர்கள் வந்து மறுபடியும் பிரதிஷ்டை செய்கிறார்கள். திருப்பணி பண்ணுவது, சம்பிரோக்ஷணம் பண்ணுவதுன்னு சொல்றோமோ இல்லையோ, புனருத்தாரணம். மறுபடியும் அந்த கோவிலை செம்மைப்படுத்தி மறுபடியும் அந்த பெருமான்களை பிரதிஷ்டை செய்தார்களாம். நடுவில் இருக்கிற மூர்த்தி, ஒரு மூர்த்தியை தர்மபுத்திரன் பிரதிஷ்டை பண்ணார். அதற்கு மேற்கு பக்கம் இருக்கிற மூர்த்தியை அர்ஜுனன் பிரதிஷ்டை செய்தார். அதற்கு 2 பக்கம் பீமனுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஷ்ணு, அதே போல நகுல சகதேவர்கள் பிரதிஷ்டை செய்த பெருமான் என்று இப்போ அந்த கோயிலுக்கு போனால் 4 சன்னதி இருக்கும். இது யுதிஷ்டிரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், இவர் அர்ஜுனனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், இவர் பீமனால் பிரதிஷ்டிக்கப்பட்டவர், இவர் நகுல சகதேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்று பலகையிலேயே எழுதி வைத்திருப்பார்கள். அந்த பெருமாள்களைத்தான் இந்த கோவிலிலே தரிசித்துக் கொள்ளலாம். அதுல பிரதானமான பெருமாள், நடுவுல முக்கியமான கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற பெருமாளுக்கு உய்ய வந்த பெருமாள் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அபயப்பிரதர், சம்ஸ்கிருதத்தில் அபயப்பிரதர், எல்லாருக்கும் நீ பயப்படாதேன்னு பகவான் ஆசி வழங்குகிறார், நம்முடைய கஷ்டங்களை போக்கி கொடுக்கிறார். தமிழிலே உய்ய வந்த பெருமாள், இவர்தான் அர்ஜுனனால பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அம்பரீஷனுக்காகவும் அர்ஜுனனுக்காகவும் இந்த பெருமான் இங்கு வந்து சேர்ந்தார். 4 மூர்த்திகளுக்குள்ள பிரதானமான மூர்த்தி அர்ஜுனனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உய்ய வந்த பெருமாள். இனி அந்த கோவிலினுடைய அமைப்பு, பெருமானுடைய வடிவம், இந்த ஊரை பாடின ஆழ்வாருடைய பாசுரங்கள், இது அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.